வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் CHSL 2021 ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான கேள்விகள். அதே மாதிரி கொஷின் வித் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸும் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எப்படி மேக்ஸ் அண்டு ரீசனிங் இங்கிலீஷ் எல்லாமே ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்தோ அதே அளவு தான் இருந்தது. பட் இந்த செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இங்கிலீஷ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் நரேஷன் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் ரீசனிங்கும் பார்த்தோம்னா ரீசனிங் டாபிக் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பட் மேக்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கால்குலேட்டிவ், ஸோ டைம் கன்சூமிங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. அண்டு இந்த செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இந்த செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸோ அப்பாயின்மெண்ட்ஸோ கேட்கவில்லை. ஆனாலும் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தோம்னா நாம் மார்ச், அதாவது அக்டோபர் 2020 மார்ச் 2021 வரைக்கும் ஃபுல்லாக தரவாக இருந்துக்குவாங்க. ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அது ரிலேட்டடான கேள்விகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்தியன் ஹாக்கி மெடல் இந்தியன் ஹாக்கி ஒலிம்பிக்ஸில் எத்தனை மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒலிம்பிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியன் ஹாக்கி டீம் மட்டும் டோட்டலாக 11 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதில் 8 கோல்டு, 1 சில்வர், 2 பிரான்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஷின். அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிலேட்டடாக ஒரு கேள்வி. எந்த ஆர்டிக்கல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா 74(1). இந்த 74(1) அடிப்படையில் ஒரு பார்லிமெண்ட்டில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர்ஸ், ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 74(1). 75 அடிப்படையில் பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் பிரைம் மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதே 75 ஆர்டிக்கல் அடிப்படையில் மினிஸ்டர்ஸ், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அன்டில் பிரசிடென்ட் போஸ்டில் இருக்க வரைக்கும் அவங்க மினிஸ்டர் பதவியை வகிக்கலாம். அண்ட் தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள், collectively responsible to the Lok Sabha. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லோக் சபாக்கு ரெஸ்பான்சிபிளா, ராஜ்யசபாவுக்கு ரெஸ்பான்சிபிளா, இல்லை மினிஸ்டர்ஸா பிரைம் மினிஸ்டர்ஸா அப்படின்னு கேட்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ஆல் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக் சபா. அடுத்து ஆர்டிகல் 78. இந்த ஆர்டிகல் 78 அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர்ஸும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், ஸோ டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே பிரசிடென்ட்கிட்ட கன்வே பண்ணணும். ஸோ எந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பிரசிடென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது யாராக இருப்பாங்க? பிரைம் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுவாங்க, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட அந்த தன்னோட முடிவுகளை சொல்லுவாங்க. இது ஆர்டிகல் 78 அடிப்படையில். இவ்வளோதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். அண்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. பீரியட்னு பார்த்தோம்னா 1947 இருந்து 64 வரைக்கும் பிஎம்ஆ இருந்தவர். செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. அண்ட் ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட், ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் டு ரிசீவ் பாரத் ரத்னா இந்திரா காந்தி. ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரா 2 தடவை பதவியில் இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா குல்சாரி லால் நந்தா.
குல்சாரிலால் நந்தா. ஸோ இவங்க ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும் காங்கிரஸில் தான் வராங்க. நான் காங்கிரஸில் முதல் முறையாக ஒரு பிரைம் மினிஸ்டர், நான் காங்கிரஸில் ஃபஸ்ட்டு டைமாக ஃபஸ்ட்டு பிஎம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொராஜி தேசாய். மொராஜி தேசாய். அதே மாதிரி பாகிஸ்தானோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வாங்கினவரும் இவர் தான். பாகிஸ்தானோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு மொராஜி தேசாய். யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர், யங்கஸ்ட் பிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி. அண்ட் சவுத் இந்தியாவில் இருந்து, ஸோ சவுத் இந்தியாவில் இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிவி நரசிம்ம ராவ். பிவி நரசிம்ம ராவ். ஸோ பிரைம் மினிஸ்டர் பற்றின ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் இவ்வளோதாங்க. யூரோ கப் 2021 ஒன் பை, இந்த யூரோ கப் அப்படிங்கிறது வந்து லண்டனில் நடக்கக்கூடியது. இதை 2021 வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா இட்டாலி. இபுன் பட்டுட்டா கேம் டு இந்தியா டூரிங் விச் டைனாஸ்டி? இபுன் பட்டுட்டா எந்த டைம் பீரியடில் வர்றாருன்னு பார்த்தோம்னா 1333. அண்ட் இவர் வந்து ஒரு மொராக்கோ டிராவலர். மொராக்கோ டிராவலர். இவர் வரும்போது யார் ஆட்சியில் இருந்தாங்க, எந்த டைனாஸ்டி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா துக்ளக் டைனாஸ்டி. இந்த துக்ளக் டைனாஸ்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா துக்ளக் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் காசி மாலிக். காசி மாலிக். அண்ட் காசி மாலிக் உருவாக்கின முக்கிய நகரங்களில் ஒன்று வந்து தௌலதாபாத். தௌலதாபாத் அண்ட் டெல்லியில் இருக்கு. அதே மாதிரி இரிகேஷன் பர்பஸ்க்காக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது, முதல்ல இரிகேஷன் பர்பஸ்க்காக ஒர்க் ஸ்டார்ட் பண்ண சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னாலும் காசி மாலிக். அண்ட் இரிகேஷன்லேயே வந்து பட்டாய் சிஸ்டம். ஸோ இந்த டெல்லி சுல்தான் அப்படிங்கிறது வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி, டெல்லி சுல்தானேங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி. அண்ட் அடுத்து கில்ஜி டைனாஸ்டி, துக்ளக் டைனாஸ்டி, சயீத் டைனாஸ்டி, லோதி டைனாஸ்டி. ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்லேவ் டைனாஸ்டி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குதுப்புதீன் ஐபக். ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர் குதுப்புதீன் ஐபக். அண்ட் ஸ்லேவ் டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே வந்து நம்ம ஃபவுண்டர் அண்ட் லாஸ்ட் ரூலர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி பீரியடில் தான் ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் முஸ்லீம் உமன் ரூலர் ரஸியா சுல்தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரஸியா சுல்தான்ங்கிறவங்க தான் வந்து முதல்ல முஸ்லீம் கிங்காக இருந்தவங்க. ஓகேங்களா? அண்டு அந்த ஸ்லேவ் டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா கைக்வாபாத். ஸோ ஃபவுண்டர் வந்து கியாசுதீன் ஐபக், லாஸ்ட் ரூலர் கைக்வாபாத். ஸோ கிலிஜி டைனாஸ்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிலிஜி டைனாஸ்டியோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்து ஜலாலுதீன் கிலிஜி. லாஸ்ட் ரூலர்னு பார்த்தோம்னா குஷ்ரவ் கான். லாஸ்ட் ரூலர் வந்து குஷ்ரவ் கான். துக்ளக் டைனாஸ்டி வந்து கசி மாலிக். அண்ட் லாஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபிரோஷா துக்ளக் அப்படின்னு இருந்தார். அவருக்கு அப்புறம் வந்து டிமூர் வந்து உள்ளே வராங்க.
அந்த டிமூர் வந்ததுக்கப்புறம் இந்த துக்ளக் டைனஸ்டி வந்து சையத் டைனஸ்டிக்கு மாறிடுது. ஸோ சையத் டைனஸ்டியோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கிசிர் கான் அண்ட் லாஸ்ட் ரூலர் வந்து அலாவுதீன் ஷா அலம். லோதி டைனஸ்டியோட ஃபவுண்டர் பொலால் லோதி அண்ட் லோதி டைனஸ்டியோட லாஸ்ட் ரூலர் வந்து இப்ராஹிம் லோதி. ஸோ இவ்வளோதாங்க டெல்லி சுல்தானோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் லாஸ்ட் ரூலர். ஸோ இப்போ நம்ம துக்ளக் டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கசி மாலிக் ஆர் கியாசுதீன் துக்ளக் தான் ஃபவுண்டர். இவரோட பீரியட்ல தான் இபுன் பட்டுட்டா அப்படிங்கிறவர் வராரு. இதுக்கு அடுத்தது வரக்கூடிய மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது பின் துக்ளக் அண்ட் இவரோட இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனா கான். ஸோ இவரோட பீரியட்ல வந்து முகமது பின் துக்ளக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1327 தன்னோட கேபிட்டலை டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்துறாரு. டெல்லியில இருக்க கேபிட்டலை தௌலதாபாத் அப்படின்னு மாத்துறாரு, இல்ல டியோக்ரி. ஸோ தௌலதாபாத்தை ஃபவுண்ட் பண்ணது யாரு? முகமது பின் துக்ளக். அதே மாதிரி இவரோட பீரியட்ல டோக்கன் கரன்சி கொடுக்குறாங்க, காப்பர் காயின்ஸ், சில்வர் காயின்ஸ் புழங்கிட்டு இருந்த பட்சத்தில் காப்பர் காயின்ஸா அவர் மாற்றி விடுறாரு. அண்ட் அடுத்ததாக வரக்கூடியவர்னு பார்த்தோம்னா ஃபிரோசா துக்ளக். இரிகேஷனுக்காக முதல்ல டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஃபிரோஷா துக்ளக். ஃபர்ஸ்ட் இரிகேஷன் டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணது யாரு? ஃபிரோஷா துக்ளக். அண்ட் ஃபிரோஷா துக்ளக் பீரியட்ல இவரு பில் பண்ண சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபத்தேகாபாத், ஹைசர், ஜான்பூர். ஸோ இவர் இரிகேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய டாக்ஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபிரோஷா துக்ளக் அனௌன்ஸ் பண்ண டாக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிசியா டாக்ஸ். இது வந்து நான் முஸ்லிம்ஸ்க்குலாம் வந்து லேண்ட் டாக்ஸ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அடுத்து கரஜ் டாக்ஸ். இது தன்னோட விவசாயத்தில் எவ்வளோ விளைச்சல் வருதோ 1/10 வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அடுத்து ஜக்கத். இது வந்து ப்ராப்பர்ட்டிக்கான டாக்ஸ். அண்ட் தென் கம்ஸ். இந்த கம்ஸ் அப்படிங்கிறது வந்து வார் சமயத்தில், ஸோ போர் சமயத்தில் வரி கொடுக்கணும். அதில் 1/5 ஆஃப் தி கேப்சர்டில் எவ்வளோ வந்து கேப்சர் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருக்க சொத்துல 1/5 வந்து வரி கட்டணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுறாரு. அண்டு ஃபத்தேகாபாத், ஜான்பூரோட சேர்த்து ஃபிரோசாபாத் சேர்த்திக்கோங்க. ஃபிரோசாபாத். ஸோ ஃபிரோஸ் ஷா துக்ளக், ஃபிரோஷாபாத். கிளியர்? ஸோ இதெல்லாமே வந்து ஃபிரோஷா துக்ளக்கால உருவாக்கப்பட்ட நகரங்கள். ஸோ அவ்வளோதான் வந்து துக்ளக் டைனஸ்டி பற்றி. அந்த துக்ளக் டைனஸ்டிக்கு அப்புறம் தான் அந்த அவனோட பீரியட்ல தான் வந்து டிமூர் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. டிமூர். ஓகேங்களா? ஏன்னா இவங்க வந்து மங்கோலியா இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து படையெடுத்து துக்ளக் டைனாஸ்டியை இல்லாமல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடியது தான் சையத் டைனாஸ்டி. அண்ட் தென் எர்த் அண்ட் சன் மினிமம் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் as பெரிஹீலியான். எர்த்தும் சன்னும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து பெரிஹீலியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே தூரமாக இருந்துச்சுன்னா அதை அப்பீலியான். இந்த பெரிஹீலியான் அப்பீலியானுக்கு டேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
ஃபஸ்ட்டு நம்ம சன்னையும் எர்த்தையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிஹிலியான் அப்பீலியான்லாம் வரக்கூடிய டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா பெரிஹிலியான் சன்னு வந்து எர்த்துலேருந்து ரெண்டுக்குமே வந்து தூரம்ங்கிறது வந்து மினிமமாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த பெரிஹிலியான் அப்படிங்கிறது வந்து என்ன டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 3rd இல்லைனா 4th ஜனவரி. 3rd இல்லைனா 4th ஜனவரி. அண்ட் அடுத்ததா இப்போ வந்து எர்த்து வந்து சன்ல இருந்து தூரமாக இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரும்போது அது ஈக்வேட்டார் ரீஜனுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ ஈக்வேட்டார் ரீஜனுக்கு நெருங்கி வரும்போது இதை நாம வெர்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வெர்னல் ஈக்வினாக்ஸ். இந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 21st மார்ச். வெர்னல் ஈக்வினாக்ஸ் 21st மார்ச்ல வருது. அண்ட் தென் அப்படியே பக்கத்தில் வரும்போது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட ரீச் ஆகும்போது நாம சம்மர் சால்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சம்மர் சால்ஸ்டிஸ். இதோட டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 21st ஜூன். 21st ஜூன். இப்போ என்ன ஆகுது, சன் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துட்டே இருக்கு. சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ வந்து சன் கொஞ்சம் தூரமா போகுது. அப்ப அப்பீலியான் அப்படின்னு சொல்லுவோம். அப்பீலியான் அப்படிங்கிறது வந்து சன்னு தூரமா இருக்க கணக்கு தான். அது வந்து 3rd ஜூலை. அண்ட் தென் சன் வந்து ஈக்வேட்டாருக்கு பேக் சைடில் இருக்கிறதா சொல்றோம். பேக் ஆஃப் தி ஈக்வேட்டார் ஆஃப் எர்த். இதை நம்ம ஆட்டம் ஈக்வினாக்ஸ். ஸோ அந்த டைம், அதாவது இந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 23rd செப்டம்பர். அடுத்து பார்த்தோம்னா கேப்ரிகான் கிட்ட வருது. ஸோ இப்போ கேன்சர் முடிஞ்சது, கேப்ரிகானுக்கு வரும்போது வின்டர் சால்ஸ்டிஸ். டேட் பார்த்தோம்னா 22nd டிசம்பர். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெரிஹிலியான் அப்படிங்கும் போது சன்னும் எர்த்தும் மினிமம் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது அந்த மினிமம் டிஸ்டன்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்வேட்டாருக்கு மூவ் ஆகுது. அண்ட் தென் கேன்சர். அண்ட் தென் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு போகுது அப்பீலியான். அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருது. பேக் ஆஃப் தி ஈக்வேட்டருக்கு 23rd செப்டம்பர்ல வருது. அண்ட் தென் வின்டர் சால்ஸ்டிஸ்டா 22nd டிசம்பர். கேப்ரிகானுக்கு இதாகுது. கிளியர்? அடுத்து ஹரீத் ஆப். இந்த ஆப் வந்து ஹைவே அத்தாரிட்டி வந்து லான்ச் பண்றாங்க. ஹைவே அத்தாரிட்டி யூனியன் மினிஸ்டர் லான்ச் பண்றாங்க. எந்த பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹைவேல பிளான்டேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது. அடுத்து காமன்வெல்த் கேம்ஸ் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ட் இன் விச் இயர். ஸோ எந்த வருஷத்தில் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து இந்தியாவில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 2010 டெல்லியில் நடந்தது. முதல்ல காமன்வெல்த் கேம்ஸ் 1911 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ லண்டனில் விளையாடப்படுது. ஸோ இப்போ 2018 ஸோ 2010 பார்த்தோம்னா டெல்லி. 2014 அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து. அண்ட் 2018 வந்து கோல்டு கோஸ்ட் ஆஸ்திரேலியா. 2022 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது அந்த காமன்வெல்த் கேம்ஸ். இது பெர்மிங்ஹாம் இங்கிலாந்து. கிளியர்? அடுத்து வர்மன் டைனஸ்டி இஸ் ரிலேட்டட் டு விச் ஏரியா. இந்த வர்மன் டைனஸ்டி அப்படிங்கிறது வந்து எந்த பகுதியில் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்கால். ஏஷியாஸ் சால்டஸ்ட்
லேக், ஏஷியாவோட சால்டஸ்ட் லேக் அப்படின்னு பார்த்தோம்னா சில்கா லேக். சில்கா லேக் தான் வந்து சால்டஸ்ட் லேக் ஆஃப் ஏஷியா. இந்த சில்கா லேக் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஒடிசா. சால்டஸ்ட் லேக் ஆர் லகூன் லேக் எல்லாமே வந்து சில்கா தான். ஸோ வேற சில முக்கியமான லேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லேரு லேக் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அண்ட் புஷ்கர் சாம்பார் லேக் ரெண்டுமே வந்து ராஜஸ்தான். புலிக்கட் லேக் ஆந்திர பிரதேஷ். வேம்பநாட் லேக் கேரளா. ஸ்மோங்கோ சிக்கிம். நைனிட்டல் லேக் உத்தரப்பிரதேஷ். லோக்தக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லோக்தக் லேக் வந்து மணிப்பூர். அடுத்து லோனார் லேக் மகாராஷ்டிரா. இதை வந்து கிராட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வல்கனிக்கால ஃபார்ம் ஆன ஒரு லேக்கை வந்து கிராட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வல்கனிக் எரப்ஷனால உருவாக்கப்பட்ட லேக் தான் வந்து இந்த லூனார் லேக். அடுத்து தால் லேக். ஸோ தால் லேக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். சலீம் அலி லேக் மகாராஷ்டிரா. சோ மொரிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர். சந்திராத்தல் இது ரொம்ப ஸ்வீட்டான லேக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்டர், இந்த சந்திராத்தல்ல இருக்க வாட்டர் வந்து ஸ்வீட்டா இருக்குமா, ஸ்வீட் வாட்டரா இருக்கும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல பிரதேஷ். கிளியர். அடுத்து பேக்கிங் சோடா இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப். ஸோ பேக்கிங் சோடா எங்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டு சோடா இருக்குங்க. ஒன்று வாஷிங் சோடா, இன்னொன்று பேக்கிங் சோடா. இந்த ரெண்டில் தான் நமக்கு கன்ஃபியூஷனே வரும். வாஷிங் சோடா அப்படிங்கிறது வந்து சோடியம் கார்பனேட். பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்து பி இருக்கு, அப்போ சோடியம் பைகார்பனேட். கிளியர். அடுத்து ரிவர்ஸ் ஆஃப் ராஜஸ்தான்ல என்னென்ன ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர்மேன். ஸோ ப்ரெசென்ட்டாக ஹெச்டிஎஃப்சி சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தனு சக்ரவர்த்தி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறது 1994 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்கு. அண்ட் இந்த பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தோம்னா சசிதர் ஜெகதீசன். அண்ட் இந்த பேங்க் ரிலேட்டடான சில முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்மார்ட் அப் உன்னட்டி அப்படின்னு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உமன் என்டர்பிரனர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்மார்ட் அப் உன்னட்டி. அதே மாதிரி 100 BFSI films. ஸோ 100 BFSI filmஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாப் பொசிஷனில் இருக்கு. அண்ட் எஸ்எம்இ லோன் ப்ரொவைடர்லையும் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டாப் பொசிஷனில் இருக்கு. ரீசெண்டாக இவங்க லான்ச் பண்ண ஒரு ஆப் கிசான் தன் ஆப். இந்த ஆப் வந்து ஃபார்மர்ஸ்க்காக லான்ச் பண்ணாங்க. அண்ட் தென் ஒரு கார்டு ஷௌரியா கேஜிசி. இந்த ஷௌரியா கேஜிசியும் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்ட் வீடியோ மூலிமா உங்களோட நோ யுவர்
customer இந்த கொரோனா டைமில் எல்லாமே வந்து ஆன்லைனில் மாறினால நோ யுவர் கஸ்டமர் ஃபெசிலிட்டி வீடியோ பர்பஸ் மூலிமா யூஸ் பண்ணது முதல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அண்ட் தென் இந்த கொரோனா காலத்தில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸான தி ஹெல்த்தி லைஃப் ப்ரோக்ராம் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் தான் இது. ஓகேங்களா? அண்ட் இந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராமுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெச்டிஎஃப்சியும் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் எந்த ஸ்கீமுக்கு எந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த ஹெல்த்தி லைஃப் ப்ரோக்ராம். அடுத்து பிரசிடென்ட் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஏப்ரல் மந்த்லேயும் சரி இப்போவும் சரி பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தேர் ஷால் பி எ பிரசிடென்ட் வந்து ஆர்டிக்கல் 52, பிரசிடென்ட்டுக்கான எக்ஸிக்யூட்டிவ் பவர் 53, பிரசிடென்ட் எப்படிலாம் எலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 54, அண்ட் எந்த வகையில் ஸோ மேனர் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 55, பிரசிடென்ட் எத்தனை வருஷத்துக்கு அவரோட பதவி காலத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து 56, எலிஜிபிலிட்டி ஃபார் ரீஎலெக்ஷன். ஸோ ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படின்னு அது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து 57 இருக்குது. ஒரு பிரசிடென்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 58. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 59. பிரசிடென்ட் பதவியேற்றுக்கும் போது ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆர்டிக்கல் 60. அவரை இம்பீச் பண்ணுனா ஸோ வேலையை விட்டு தூக்கணும்னா அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து 61. அதே மாதிரி 62 அடிப்படையில் ஒரு பிரசிடென்ட் தன்னோட 5 வருஷ காலம் முடியுதோ இல்லை ரிட்டையர் ஆகுறாரோ அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு வெறும் 6 மாத காலம்தான் கேப் எடுத்துக்கணும் எலெக்ஷன் கமிஷன். இதை சொல்கிறது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா 62. ஸோ பிரசிடென்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து 6 மாத காலம் வரைக்கும் தான் வந்து வேக்கண்ட்டாக இருக்கணும். அதுக்குள்ளாரே நியூவான பிரசிடென்ட்டை ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அது ஆர்டிக்கல் 62 அடிப்படையில். ஆர்டிக்கல் 70 அடிப்படையில் வந்து பிரசிடென்ட்டுக்கான டிஸ்சார்ஜ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் 71 அடிப்படையில் ஸோ எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் 2 பேரோட எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான விஷயம்லாம் வந்து ஆர்டிக்கல் 71. அண்ட் தென் ஆர்டிகல் 87 வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பை த பிரசிடென்ட். ஸோ ஒரு 1 இயர்க்கு அப்புறம் புது செஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இல்லை புது ஆட்சி வருதுன்னா ஸ்பெஷல் அட்ரஸ் வந்து யார் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் பண்ணுவார். அதுக்கான உரிமை ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 87 அவருக்கு கொடுக்குது. அண்ட் தென் ஆர்டிகல் 143 ரொம்ப முக்கியம். ஒரு பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 143. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, பிரசிடென்ட் ரூல் 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இதுவரைக்கும் இம்போஸ் பண்ணது கிடையாது. அடுத்து நோபல் பிரைஸ் 2020 2020 யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எக்கனாமிக் சயின்ஸில் யார் வாங்கியிருக்காங்க, சாரி இன்னைக்கான எக்ஸாமில் வந்து மெடிசன் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? மெடிசன் கேட்டிருந்தாங்க. மற்றபடி 2020 யார் விருது வாங்கியிருக்காங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எக்கனாமிக் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பால் ஆர் மில்க்ரோம், ராபர்ட் பி வில்சன். பீஸ் பொறுத்த வரைக்கும் UNWFP அதாவது வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இவங்க தான் வந்து பீஸ்க்கு ரிலேட்டடாக அவார்ட் வாங்கினவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா காலத்தில் இவங்க ரொம்ப இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து லிட்ரேச்சர் பார்த்தோம்னா லூயிஸ் கிளக், கெமிஸ்ட்ரி எமானுவேல் கார்பெண்டர், ஜெனிஃபர் ஏ தௌடா. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ராகர் பென்ரோஸ், ரெயின்ஹார்ட் கென்சல் அண்ட் ஆண்ட்ரியா கெஸ். மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஹார்வி ஜே அல்டர், சார்லஸ் எம் ரைஸ், மைக்கேல் ஹக்டன். இவங்களாம் வந்து ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் அவார்ட் வாங்கினவங்க. அடுத்து அஜந்தா கேவ்ஸ் லொகேட்டட் இன் விச் பிளேஸ். அஜந்தா கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து அவுரங்காபாத்தில் இருக்குது. அவுரங்காபாத்தில் இன்னொரு முக்கியமான இடமும் இருக்குது. இந்த அஜந்தா கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து குப்தா ரூலர்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு.
அண்ட் இதே அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மானுமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிபி கா மக்பரா. பிபி கா மக்பரா இது வந்து அசாம் ஷா மன்னருக்கு சொந்தமானது. அண்ட் மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லோரா கேவ்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரா கேவ்ஸ் இதுல ராஷ்டிரகுப்தர் ரூலர்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் மும்பை. ஸோ மும்பைன்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு முக்கியமான இடம் இருக்கு. ஒன்று வந்து கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான தலைமை 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த கேட்வே ஆஃப் இந்தியா. இது வந்து லாஸ்ட் அதாவது ஏப்ரல் மந்த்துக்கான கொஸ்டின்லேயே வந்திருக்கு. இன்னொன்று வந்து எலிஃபேண்டா கேவ்ஸ். ஸோ எலிஃபேண்டா கேவ்ஸ்லையும் பார்த்தோம்னா ராஷ்டிரகுப்தர் ரூலர்ஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்பட்டிருக்கு. எல்லோரா கேவ்ஸ், எலிஃபேண்டா கேவ்ஸ் ரெண்டுமே வந்து ராஷ்டிரகுப்தர் ரூலர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இன்ஸ்கிரிப்ஷனாக இருந்திருக்கு. டவுன் சிண்ட்ரோம் எந்த வகையான டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் டிஸார்டர். ரிவர் அண்ட் இஸ் ஆரிஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதில் பார்த்தோம்னா முதல்ல நம்ம ஒவ்வொரு ரிவராக பார்க்கலாம். கங்கா அப்படின்னு பார்த்தோம்னா கங்கோத்ரி உத்தரகண்ட். அடுத்து யமுனோத்ரி உத்தரகண்ட். இண்டஸ் வந்து மான்சரோவர் லேக். இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா டிபெட். நர்மதா எடுத்தோம்னா அமர்கண்டக் ரேஞ்ச். அந்த அமர்கண்டக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மைக்கல் மலை. ஓகேங்களா, மைக்கல் ஹில்ஸ். அடுத்து தாப்பி ஆர் தபதி இது வந்து சத்தபுரா ரேஞ்ச் மத்திய பிரதேஷ். நர்மதாவும் சரி தபத்தியும் சரி ரெண்டுமே மத்திய பிரதேஷ்ல ஆரிஜினேட் ஆகுது. அடுத்து மகாநதின்னு எடுத்துட்டோம்னா சத்தீஸ்கர்ல நக்ரி டவுன் அப்படிங்கிற பகுதியிலிருந்து உருவாகுது. சத்தீஸ்கர்ல நகரி டவுன் அப்படிங்கிற பகுதியில் உருவாகுது. சட்லஜ் வந்து மவுண்ட் கைலாஷ், டிபெட்ல இருக்கக்கூடிய மவுண்ட் கைலாஷ்ல இருந்து உருவாகுது. அண்ட் தென் பீஸ் நதி வந்து ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ரோத்தங் பாஸ்ல உருவாகுது. அண்ட் தென் கோதாவரி பார்த்தோம்னா நாசிக் ஹில்ஸ்ல உருவாகுது. நாசிக் வந்து மகாராஷ்டிரா. கிருஷ்ணா நாம எடுத்துட்டோம்னா மகாபலேஸ்வர் மலையில அண்ட் மகாராஷ்டிரால இருந்து உருவாகுது கிருஷ்ணா. காவேரி வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய பிரம்மகிரி ஹில்ஸ்ல ஆரிஜினேட் ஆகுது. சபர்மதி வந்து ஆரவல்லி ரேஞ்ச் ராஜஸ்தான்ல இருக்கு. அண்ட் பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உதய்பூர். ரவி வந்து சம்பா அப்படிங்கிற பகுதியில இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இது ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கு. சம்பா ஹிமாச்சல பிரதேஷ். அண்ட் தென் பென்னார் வந்து நந்தி ஹில்ஸ் நம்ம கர்நாடகா ரீஜன்ல இருக்கக்கூடிய நந்தி ஹில்ஸ்ல உருவாகுது. அண்ட் லூனி வந்து ஆரவல்லி ரேஞ்சில் புஷ்கர் மலையில இருந்து ஆரிஜினேட் ஆகுது லூனிங்கிற நதி. அடுத்து சாம்பல் வந்து விந்தியா மலையில இருந்து ஆரிஜினேட் ஆகுதுங்க. விந்தியா மலைத்தொடர் மத்திய பிரதேஷ்.
ஸோ இவ்வளோ தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய நதிகள். அதே மாதிரி அது ஆரிஜினேட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா. அடுத்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை வந்து ஹார்ட்னஸ் பொறுத்து பிரிப்பாங்க. அது டெம்பரவரி ஹார்ட்னஸ் அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ். இந்த டெம்பரவரி ஹார்ட்னஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். கால்சியம் அண்ட் மெக்னீஷியமோட பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸில் பார்த்தோம்னா குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இந்த டெம்பரவரி ஹார்ட்னஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹார்ட்னஸ் அப்படின்றதுனால பிபிஎம்மில் தான் பார்ட்டிகுலேட் பிபிஎம்மில் மெஷர் பண்ணுவாங்க. கரெக்டாக அப்ரிவேஷன் தெரியலங்க, ஓகேங்களா. ஸோ டெம்பரவரி ஹார்ட்னஸை பொறுத்த வரைக்கும் ரிமூவல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா கிளார்க்ஸ் மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சோடா ஆஷை மிக்ஸ் பண்ணலாம். ஆர் KCl2 கலக்கும் போது ப்ளஸ் பெர்முட்டேட் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் மூலிமா தண்ணியில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து காஸ்மிக் ரே டிஸ்கவர்ட் பை ஹூம். காஸ்மிக் ரே அப்படிங்கிறது வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்டர் ஹெஸ். ஸோ விக்டர் ஹெஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து காஸ்மிக் ரேஸை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவர். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், விசிபிள் வேவ்ஸ், யூவி, எக்ஸ்ரே, காமா, இதெல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? மார்க்கோனி. ஸோ ரேஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கோனி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்டு மைக்ரோவேவ்ஸ் வந்து ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி யூனிட் தான், ஆனால் அது ஒரு பர்சனோட நேம். இன்ஃப்ராரெட் வந்து ஹெர்ஷல். இன்ஃப்ராரெட் வந்து ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. விசிபிள் லைட் நியூட்டன். யூவி ரேஸை ரிட்டர் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு. எக்ஸ்ரேஸை ராஞ்சன்ட். அண்ட் ஃபைனலி காமா ரேஸை வந்து பேக்ரல் அண்ட் கியூரி. ஸோ இதில் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆர்டரில் கம்மியிலேருந்து அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியோ வேவ்ஸ்லேருந்து மைக்ரோவேவ்ஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து லோ ஃப்ரீக்வன்சி, காமா ரேஸ் அப்படிங்கிறது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க ரேஸ் பற்றினது, அவ்வளோதான். அடுத்து brown colored clouds present in the layer of which atmosphere layerல brown colored clouds வந்து இருக்கும்? troposphereல இருக்கும். ஸோ எர்த்தோட லேயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா troposphere, stratosphere, mesosphere, அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இதில் முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓசோன் லேயர் எந்த பகுதியில் இருக்குது, எந்த லேயரில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறது இருக்குது. அண்டு நம்ம அட்மாஸ்பியரோட ஏர் லெவல் என்னென்ன ஏர் வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இதில் பார்த்தோம்னா நைட்ரஜன் அப்படிங்கிறது 78.08% ப்ரெசண்ட் ஆயிருக்குங்க. 98.08%.
ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம்னா 20.94%. அண்ட் ஆர்கான் தேர்ட் இருக்கிறது ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான், ஹீலியம். ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நைட்ரஜன் அண்ட் செகண்ட் ஆக்சிஜன், தேர்டு ஆர்கான் அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 0.03% மட்டுமே நம்மளோட எர்த் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கிரிப்டான், ஜெனான், மீத்தேன் இது எல்லாமே எர்த் அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. பட் ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட். கார்பன் டை ஆக்சைடே பார்த்தோம்னா 0.03% அளவில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து ப்ளீச்சோட ஃபார்முலா. ஸோ இந்த ப்ளீச்சை ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் லிக்விட் டைப் ரெண்டு ஒன்று இருக்குங்க. பவுடர் டைப் அண்ட் லிக்விட் டைப். ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் டைப் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஹைப்போக்ளோரைட் CaOCl and Cl. இது கால்சியம் ஹைப்போக்ளோரைட் பவுடர் டைப். இதுவே சோடியம் ஹைப்போக்ளோரைட் இது வந்து லிக்விட் ப்ளீச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பவுடர் டைப்பும் சரி, லிக்விட் டைப்பும் சரி. பவுடர்னா கால்சியம் இருக்கும், லிக்விட்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட். அண்ட் இதுலேயே வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா ஸ்லாக்டு லைம்னா என்ன, குயிக் லைம்னா என்ன. ஸ்லாக்டு லைம் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. இது கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்து ஸ்லாக்டு லைம். குயிக் லைம் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஆக்சைடு. அதே மாதிரி வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா ப்ரீவியஸாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில், 360 ஆர்டிக்கல் அடிப்படையில் இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இம்போஸ் பண்ணவில்லை. அடுத்து கிங் ஆஃப் ஆசிடுங்கிறது வந்து H2SO4. கிங் ஆஃப் ஆசிடுங்கிறது வந்து H2SO4. அண்ட் கிங் ஆஃப் ஆசிட், ஆயில் ஆஃப் விட்ரால் இதெல்லாமே வந்து H2SO4 தான். ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட் TD இல்லைங்க, TEL டெட்ரா எத்தில் லெட். இது வந்து ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா நவ்கஞ்ச் பேர்ட் சாங்சுரி. நவ்கஞ்ச் பேர்ட் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ பேர்ட் சாங்சுரி, நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்ரா நங்கல் ப்ராஜெக்ட் பஞ்சாபில் இருக்குது. அண்ட் தென் வேர்ல்டு ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் 2021 யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் ஷெல்பி. ஸோ இது நம்ம 2021ஓட கரண்ட் அஃபேர்ஸ். வேர்ல்டு ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் மார்க் ஷெல்பி. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.